ஏன்னு ஆமையில் சாகுது? ஆமா வந்து எலிக்காய்ச்சல் இருக்கு, எலிக்காய்ச்சல் வருது தண்ணியில. ஆமையா அன்றைக்கு சொல்லிதான் தண்ணியில நினைஞ்சா எலிக்காய்ச்சல் வரும். அப்ப ஆமா தண்ணியில நிக்குது. அது சரி. அப்ப எலிக்காய்ச்சல் கூடுதலா வந்து ஏன் இந்த இது வந்து இந்த கடற்கரையில் வந்து ஒத்தி இருக்கு. ஆனால் என்ன சரியான காற்று கடலில் பாருங்க இப்படி போட் வருதுண்டு. கடல் இப்படி ஓடுது. கடல் சரியான ஓட்டம். கடல் மலை மாதிரி ஒழும்பு கடல். இது வந்து இந்த கடற்கரையில் வந்து ஒத்தி இருக்கு. ஆனால் என்ன மீன் பேர் சரியாக சொல்ல தெரியுதான்னு சொல்கிறவங்க எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து முள்பேத்து என்று சொல்கிறது. இது ஒரு விஷ மிருகம். பல்ல பாருங்க, பல்லெல்லாம் வெட்டினாரா சூடான பல்லு. உருவத்தை பார்த்துடும் எப்படி இருக்கு. முள்ளுகளை ஏத்துனா
ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு இடத்தையும் தொழில் போயிருக்க மாட்டாங்க. ஆவணி 1000 சாமான் இதற்கு ஒரு 600 கிலோ பேக்கெட் 600 700 அது கூரண்ட 700 கூட 700 என்ன பண்றா 700 என்ன பகல் ஆகல இல்லையா ஏன் இந்த ரோனண்ட சேட்டையை பாருங்க என்ன செய்த தண்ணிக்கு அங்கே இங்கே ஓடி நீந்துது அப்படி வித்தை காட்டுது அங்கே இங்கே அங்கே வந்து ரோனண்ட வித்தைக்கு தான் காசு. அண்ணா என்னம்மா இதுக்கு ரால் இருக்கோ என்ன ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ வருமே என்னம்மா சின்ன கூனியா இல்லாட்டி பெரிய ராளோ? ஆ என்னம்மா இப்போ கடலுக்கு மீன்கள் ஓ அப்போ போகிற இல்லையா இப்போ கடலுக்கு? எவ்வளோ இப்போ நாள் போகுது? 600 என்ன சின்ன நாள் கூட வச்சுக்கிங்களா முடியுமோ? தண்ணியும் குறைஞ்சிட்டு தானே. அண்ணா ரால் கூடு என்ன நேற்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒண்டைக்கு வந்து கூடு வச்சா தான் ராவைக்கு ஏறும். அதுக்காண்டி இப்போ கூட்டை இப்போ வைக்கணும். அண்ணே ஏன்னு இந்த கடற்கரையில் ஆமாம் அப்படி சேர்த்து கேரவாதுங்குதோ அது ஒரு போகத்துக்கு வரும். எல்லாம் பெரிய பெரிய ஆமையெல்லாம் சேர்த்து இருக்குது மாறிக்கு தான் வருமா? அதான் என்ன காரணம் தெரியுமா? அது சும்மா வலை வழிபாட்டுக்கு பட்டு தான் அப்படி தட்டுப்பட்டு தான் வருது. அது ஒரே கடற்கரை உங்களோட கடற்கரையிலே மட்டும் ஃபுல்லாக வந்து ஏறி இருக்குது. சரி சரி. என்னென்ன ஆமையில் சாகுது? ஆமா வந்து எலிக்காய்ச்சல் இருக்கு. எலிக்காய்ச்சல் வருது தண்ணியில ஆமையா அண்டைக்கு சொல்லுதான் தண்ணியில நினைஞ்சா எலிக்காய்ச்சல் வரும். அப்ப ஆமா தண்ணியில நிக்குது. அது சரி. அப்ப எலிக்காய்ச்சல் கூடுதலா வந்து அடுத்தது எலிக்காய்ச்சல் வந்த உடனே நடுங்க செய்யல. அப்ப சாத்தான் வரும். வலையெல்லாம் படம் பழைய வலையெல்லாம் பட்டுட்டு கையா சொட்ட கிட்ட நொந்த உடனே நீந்திடாது அப்படியே சாகுது. ரோலர் அடிப்பான் இந்தியன் ரோலர் மடைக்க போடும். பீஞ்சில தூக்கி போட்டு அவன் தூக்கி எறிஞ்சு விடுறது. அதுல நொந்த உடனே அப்படியே சாகும். வள்ளத்துல ரோலர்ல வருமாம இப்ப என்ன உங்களுக்கு கடல்ல மீன்கள் மீன்பாடு இப்போ 1.5 படுது மீன். அப்ப போயில இப்போ தொழிலுக்கு இப்ப நான் கொண்டே கனவா விலை விட்டுட்டு தான் வந்தேன். நான் தெற்கத்துல அப்ப லாபம் அல்ல ஒல்லையே வரப்போது கனவா விலை இன்றைக்கு தான் விட்டேன். மற்றபடி 1.5 ஓடுறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஓட்ட ஒரு 40,000 ரூபா வரும். சிலவெல்லாம் போவா சில ஒரு 35,000 ரூபா அப்படி வரும். இன்றைக்கு 2 போட்டு கூட போகும். போட்டெல்லாம் போட்டது போட்டு இப்போ 2 போட்டு நண்டு விலை விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை காலமைக்கு பார்ப்பாங்க. 1.5க்கு தள்ளுவோம் ஒரு 3 மணி போல 20 தானே. அப்படியே அப்புறம் போய் தான் முடிவீங்க. அந்த கடலுக்கு தள்ளி விடணும் பானையில் தான். அப்போ நீங்கள் கனவாக்கு காலமாக தான் போய் பார்ப்பீங்களா? குடிக்கத்தான் பார்ப்போம். சரி இப்போ கனவா எவ்வளோ போகுது கிலோ? 1600.
மற்றது 1500 ரூபா ஊசி கனவா மட்ட கனவா 1000 ரூபா மட்டக்கணம் வேண்டாம் மட்ட கனவா இந்த இது பீலி கணம் ஓடு வச்ச ஓடு வச்ச கணம் வச்ச கணவாயில 2 மூணு தாங்க கிடக்கு 2 முடிவு தாங்க அது இப்போ கோலங்கணம் என்ன இல்லை போகுது அது என்ன அக்டாவாசன்னு சொல்லுவாங்க அது இங்கே பிடிக்கிறேன் அது பார்த்த ஒரு குண்டான பக்கம் தான் பிடிப்பாங்க ரோலர் பிடிக்கும் இதுகளுக்கு வேற அது இதுகளுக்கெல்லாம் வரும் அந்த தொழில் செய்கிறேன் இந்த ஊசி கணவை மைக்கணவை ஒட்டு கணவை எங்களுக்கு இப்போ கூட தொழிலோட எங்களுக்கு வான் இல்லை தானே ஜெட்டி இல்லாத இந்த அலையோட போட் ஓடலாமோ எதுக்கு இந்த அலைக்கு போட் ஓடலாமோ வரைக்கான ஓடுறோம் இதுக்கெல்லாம் தள்ளி விடுவாங்க இந்த கடல் வாய்க்காங்கால தள்ளி விட்டா இந்த நிலத்து கொண்டு போவாங்க சில நேரம் தாளம் பிரளம் தான் நடக்கும் பாப்பான் வேறு தான் பிள்ளைப்பு தான் கஷ்டம் தான் சரியா நாளைக்கு வந்து பாப்போம் காலமே கொண்டு வியாபாரம் எப்படி இருக்கான தொழில் நாளையும் ம்